ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலாலாம் வதக்கி அரைச்சி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு, மிளகு 3 அரை ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு முழுசாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 10 போல் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி 1.25 கிலோ இருக்குங்க, அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கல்லுப்பு தேவையான அளவும் போட்டுட்டு 5 நிமிஷம் போல் பரட்டி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நாம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி நல்லா உருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு விசில் விட்டுடலாங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் விட்டோம்னா கறி குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி முக்கால் பதம் நல்லா வெந்துட்டு சூப்பராக நமக்கு கிரேவி ரெடியாகி வந்துடுச்சு. நமக்கு தேங்காய் ஊற்ற போகிறது இல்லை அப்படின்னா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேணுங்கிற திக்னஸ்க்கு நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம். நான் தேங்காய் விழுதை அரைச்சி ஊற்ற போகிறேன். அரை மூடி அளவுக்கு தேங்காய் பொடியை நறுக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிட்டு நமக்கு குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ்வை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் சாதத்துக்குமே மேட்ச் ஆகும். தேங்க்யூ.